அதிமுக தலைவர்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி புதிதாக கட்சி தொடங்குகிறார்கள் என தவேக தலைவர் விஜய் குறித்து எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேதான் நீங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று. இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனையால நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அதற்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி இன்றைய தினம் நாம் பார்க்கப்படுகிறோம். ஆக இன்றைக்கு தமிழகத்தை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். கொஞ்சம் நஞ்ச பொய் இல்ல, மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விட்டு இருக்கார். உண்மையா 98% நிறைவேற்றிட்டாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாருக்கு 150 நாள் கொடுப்பாங்களா? கொடுத்தாங்களாமா? அந்த 100 நாள் திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்கள் அவர் கல்வி கற்பதற்கு வங்கியில் வாங்கிய கல் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அதே போல நீட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய ரகசியத்தை ராணிப்பேட்டையில் வந்துதான் சொல்லிட்டு போங்க, இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வலிமை உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது நிலையானது. அண்ணா திமுக கொள்கை நிலையானது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை